Good morning students. இந்த வீடியோவில் 10th மேக்ஸில் எக்ஸஸ் 2.6ல் கொஸ்டின் நம்பர் 3, 4 இந்த ரெண்டு கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். முதல்ல கொஸ்டின் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் ஆஃப் ஃபஸ்ட் 28 டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஹூஸ் nth டேர்ம் இஸ் 4n - 3. அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு 4n - 3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படி சொல்லி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இதில் கொஸ்டின்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸோட சம் கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா nth டேர்ம் கொடுத்துட்டாங்க. அதாவது அந்த அரித்மெட்டிக் பர்பஸ்னுடைய nth டேர்ம் என்னதுன்னா 4n - 3. அதை தான் இங்கே எழுதிருக்கோம், கிவன் போட்டு எழுதிருக்கோம். அதாவது nth டேர்ம் எப்படி எழுதுவோம்னா tn அப்படின்னு போட்டு எழுதுவோம், ஈக்குவல் டு 4n - 3. ஓகேங்களா, இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா என்னது? Sn ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n - 1 இன்ட்டு d. ஓகேங்களா, இப்போ இதில் ஏ என்னன்னு தெரியணும், என் என்னன்னு தெரியணும், டி என்னன்னு தெரியும். இந்த 3 வேல்யூஸ் தெரிஞ்சால் தான் நம்ம சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா, சரி. இப்போ இங்கே என்னங்கிறது என்ன சார் கொடுத்துருவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 28 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, டேர்ம்ஸ் அப்படின்னாவே என்னோட வேல்யூ தான். ஓகேங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 28. அப்போ என்னோட வேல்யூ 28 நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 28 டேர்ம்ஸோட சம் கேட்டிருக்காங்க. அப்போ S28 கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, சரி. இப்போ S28 கண்டுபிடிக்கணும்னா நமக்கு தேவை ஏ வேணும், டி வேணும். அதான் எழுதியிருக்கோம். ஏங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும், டிங்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏவும் டியும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கொஸ்டின்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னா nth டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ அதை ஒரு தடவை எழுதிக்கலாம். என்னது, tn ஈக்குவல் டு 4n - 3 எழுதியாச்சு. இப்போ இதில் என்னுக்கு பல 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னாகும், t1 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 1 - 3. இப்போ இதை சிம்பிளை பண்ண ஆகும், 4 இன்ட்டு 1னா 4 வரும், 4 - 3னா 1ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ t1ங்கிறது 1ஓட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு போல் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்னாகும், t2 ஈக்குவல் டு, இப்போ எண்ணுக்கு போல் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. இப்போ 4 இன்ட்டு 2 - 3. இப்போ 4 இன்ட்டு 2னா 8 வரும், 8 - 3 அப்படின்னா 5ன்னு வரும். ஓகேங்களா, 8 - 3னா அது 5ன்னு வரும். அப்போ t2ங்கிறது என்னது, 5. அடுத்தது எண்ணுக்கு பல 3 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம், என்ன வரும் பார்ப்போம். இப்போ t3 ஈக்குவல் டு, எண்ணுக்கு பல 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. 4 இன்ட்டு 3 - 3. சரி, 4 இன்ட்டு 3 என்ன வரும், 12. 12 - 3 அப்படின்னா 9 வந்துடும். ஓகேங்களா, சரி. இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம்ங்கிறது கமா போட்டு எழுதுறது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஓகேங்களா, இப்போ அது மாதிரி எழுதலாம். இப்போ என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம்னா இருக்குது 1ன்னு இருக்குது, 1. அடுத்தது செகண்ட் டேர்மில் இருக்குது 5. அடுத்தது தேர்ட் டேர்ம் 9 இருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இங்கே எது வரைக்கும் போட்டிருக்க சொல்லியிருக்காங்க, 28 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் 28 டேர்ம்ஸ் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ இதில் இருந்து சீரீஸ் கண்டுபிடிப்போம். சீரீஸ் என்ன எப்படி பண்ணணும், இந்த கமாவை வந்து ப்ளஸ் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் சீரீஸ். அப்போ நாங்கள் 1 + 5 + 9 + அப் டு 28 டேர்ம்ஸு. ஓகேங்களா, சரி. இப்போ இதில் இருந்து ஏ என்னது, டி என்னது கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம்ங்கிறது ஏ. இப்போ ஏங்கிறது இங்கே இடத்துல என்ன சார்னா ஃபஸ்ட்டு டேர்ம், ஃபஸ்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது 1. அப்போ ஏங்கிறது என்னது இந்த இடத்துல 1. நெக்ஸ்ட்டு டிங்கிறது என்ன சார் அப்படின்னா, டிங்கிறது செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். அப்போ செகண்ட் டேர்ம் இங்கே என்ன இருக்குது 5 இருக்குது, மைனஸு ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது இங்கே 1ன்னு இருக்குது. therefore டி ஈக்குவல் டு இங்கே என்ன சார்னா 4. இப்போ ஏ கண்டுபிடிச்சாச்சு, டி கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 28 டேர்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஏங்கிறது என்னது 1, இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஏங்கிறது என்னது 1, டிங்கிறது என்ன வந்துருக்கு 4ன்னு இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. என்னங்கிறது 28ன்னு இருக்குது. இப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸில் கூடிய ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. therefore எஸ் என்னுக்கு பலனா இருக்குது 28. ஓகேங்களா, therefore 28/2 2 ஏக்கு பலனா இருக்குது 1 ப்ளஸ்ஸு n - 1. என்னங்கிறது என்னது, என்னங்கிறது 28 - 1, டிக்கு பலனா இருக்குது 4 இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். therefore இப்போ இதை 2 டேபிள் அடிக்கலாமா, 2 டேபிள் அடிச்சனாகும் 4 2 2 4 2 8. அப்போ நாகும் ஆன்சர் 14ன்னு வந்துடும். இப்போ 2 இன்ட்டு 1 2, 28 - 1னா 27 இன்ட்டு 4. ஓகேங்களா, therefore 14 2 27ஐயும் 4 என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 27ஐயும் 4 மல்டிப்ளை பண்ணாகும் 7 28க்கு 8 மீதி 2, 4 8 9 10. அப்போ ஆன்சர் ஆகும் 108. இப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 14
108 2 ஆட் பண்ணோன்னா 110 வந்துடும். ஓகேங்களா? தேர்ஃபோர் 110ஐயும் 110ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்னாகும்? தேர்ஃபோர் 110ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 4 × 0 0ன்னு வந்துடும். 4 1 4, 4 × 1 4. அடுத்தது 1 × 0 0, 1 × 1 1, 1 × 1 1. இப்போ இது ஆட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா, ஆட் பண்ண என்ன வருது? 0 4 5 1. இப்போ ஆன்சர் என்ன சார்னா 1540. அதாவது சம் ஆஃப் 28 டேர்ம்ஸுங்கிறது இந்த சம்முக்கு என்ன சார் வருதுன்னா 1540. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு 4th சம் பார்ப்போம். இப்போ 4th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். The sum of first n terms of a certain series is given as 2n² minus 3n so that the series is an AP. ஒரு குறிப்பிட்ட தொடரின் முதல் n உறுப்புகளின் கூடுதல் 2n² minus 3n எனில் அது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை என நிரூபிக்க. அதாவது இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க. அதிலிருந்து இந்த சம் ஆஃப் n டேர்ம்ஸ்லேருந்து ஒரு சீரீஸ்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கணும்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்கும், கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது போன சம்மில் nth டேர்ம் கொடுத்துருந்து சம் ஆஃப் 28 டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த இதில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கொடுத்துட்டு இந்த சீரீஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ கொடுத்துருக்க n டேர்ம்ஸுங்கிறது சம் ஆஃப் n டேர்ம்ஸ். அப்போ சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு எப்படி எழுதுவோம்? SNன்னு எழுதுவோம். ஓகேங்களா? இப்போ SNங்கிறது எப்படி எழுதுவீங்க அப்படின்னா 2n² minus 3n அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்காங்க, அதை எழுதியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் இருந்து S1 S2 S3 கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக SNங்கிறது என்ன சார்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். n டேர்ம்ஸோடைய சம்மு தான் SNங்கிறது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி S1 என்ன வரும்னா ஃபஸ்ட்டு டேர்மை சம் பண்ணுறது S1. S2ங்கிற என்ன சார்னா 2 டேர்ம்ஸை நீங்கள் சம் பண்ணி எழுதுறது S2. அதாவது T1ஐயும் T2ஐயும் சம் பண்ணி எழுதுறது S2ங்கிறது. S3ங்கிறது என்ன ஆகுதுன்னா 3 டேர்ம்ஸை நீங்கள் சம் பண்ணி எழுதணும். ஓகேப்பா? அப்போ என்ன வரும்? T1 + T2 + T3. இந்த 3 டேர்ம் நீங்கள் சம் பண்ணி எழுதுறீங்கன்னா அதுக்கு பேர் S3. ஓகேங்களா? சரி, இப்போ அதிலிருந்து இப்போ கொடுத்துருக்க SNலேருந்து S1 S2 S3ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறீங்க? 1ன்னு போட போகிறீங்க. அப்போ என்ன ஆகும்? S1 = 2. எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? 1² minus 3 × 1. இது சிம்பிளை பண்ண ஆகும் அப்படின்னா 2 1² 1 minus 3 × 1 3ன்னு வந்துடும். இது சிம்பிளை பண்ண வரும் 2 minus 3 -1. தட் இஸ் S1 = -1. இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? T1ன்னு வச்சுக்கணும். ஓகேங்களா? தேர்ஃபோர் T1ஓட வேல்யூ என்னது? -1. நெக்ஸ்ட்டு எண்ணுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? S2ன்னு வந்துடும். ஓகேங்களா? S2ன்னு வந்துடும். தேர்ஃபோர் 2 எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? 2 சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 2² - 3 எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க? 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 2² என்ன வரும்? 4ன்னு வந்துடும். 3 × 2 6ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ண ஆகும் 4 2 8 8 8 - 6னா 2ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ S2ங்கிறது என்ன ஆகுதுன்னா இங்கே 2ன்னு வருது. நம்ம S2ங்கிறது எப்படி எழுதியிருக்கிறோம்? T1 + T2ன்னு எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது S2ன்னு என்னது? ஃபஸ்ட்டு 2 டேர்மை நீங்கள் சம் பண்ணி எழுதணும். அப்போ என்னன்னா S2ங்கிறது என்னன்னா T1 + T2 = 2ன்னு வந்துடும். அதாவது S2ங்கிறது என்னது? T1 + T2ங்கிறது நமக்கு தெரியும். அதை S2க்கு பதிலாக இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் T1க்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? -1 போட்டிருக்கோமா? அதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ண ஆகும். தேர்ஃபோர் புட் T1 = -1. சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன ஆகும்? தேர்ஃபோர் -1 + T2 = 2ன்னு வந்துடும். இப்போ இதையும் சிம்பிளை பண்ண ஆகும் அப்படின்னா T2 = 2 -1 இங்கே வந்துச்சுன்னா +1 வந்துடும். அப்போ T2ங்கிறது என்ன சொன்னால் அந்த இடத்துல 3ன்னு வந்துடுச்சு. இப்போ T1 கண்டுபிடிச்சிட்டோம், T2 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை எப்படி எழுதுவீங்க? T1, T2, T3 அப்படிங்கிறது தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எழுதுவோம். தேர்ஃபோர் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் = ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ T1ங்கிறது -1, T2ங்கிறது செகண்ட் டேர்மு 3, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் இருந்து ஏங்கிறது என்ன வருது? -1ன்னு வரும். டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ். காமன் டிஃப்ரென்ஸ் செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட் டேர்மை மைனஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 3 மைனஸு ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது?
-1 இப்போ என்னாகும் 3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும், +1ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ஆன்சர் என்னதுன்னா 3 + 1 என்னாகும் 4ன்னு வந்துடும். அப்போ டி கண்டுபிடிச்சாச்சு, ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் இருந்து அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் எழுத போகிறீங்க. அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் எப்படி எழுதுவீங்க? காமன் டிஃப்ரென்ஸு சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். அப்போ கொடுத்துருக்க அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன் என்னது அப்படின்னா therefore AP = -1 3. அடுத்த என்ன இருக்குது? டீன் இருக்குது. டியோட வெளியே இருக்குது 4. அதாவது 3யோட நீங்கள் 4 ஆட் பண்ணால் அடுத்த டேர்ம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதுதான் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். இப்போ இதோட காமன் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதுக்கு காமன் டிஃப்ரென்ஸ் என்ன சொன்னால் 4 வரும். தேர்ட்லேருந்து செகண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் என்னன்னா 4 தான் வரும். therefore given series is என்னது? அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷன். ஓகேங்களா? இப்போ இதுதான் அரித்மெட்டிக் ப்ரொக்ரஷனாக இருக்கும். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? புரியுதா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஏவி மேக்ஸ் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.